திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவர்களே, முதலாம் ஆண்டு பட்டப்படிப்புக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை காலைதோறும் உங்களுடைய உள்ளூர் நேரப்படி கவனித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் ஒரு புதிய தொடராக பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பின் வல்லமை என்ற தலைப்பில் நம்ம பாடத்தை படிக்கிறோம். இந்த பைபிள் முழுவதும் மன்னிப்பை குறித்து நாம் படிக்கிறோம். தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். மனிதன் குற்றவாளியாக மன்னிப்பை தேடுகிறவனாக இருக்கிறான். முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் தேவனால் மன்னிக்கப்பட வேண்டிய நிலையில் அவர்கள் பாவம் செய்தார்கள். பாவம் அவர்களுக்கு தண்டனை கொண்டு வந்தது. நம்முடைய நீதிமன்றங்களை பாருங்கள். குற்றம், தண்டனை, கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், இப்படி தான் நீதிமன்றங்கள் நடக்குது. எல்லா குற்றங்களுக்கும் ஒரே விதமான தண்டனை கிடையாது. ஆக குற்றத்தை பொறுத்து தண்டனை அமைகிறது. உதாரணமாக, ஒரு கொலை குற்றம் செய்வதற்கும் ஒரு திருட்டு குற்றம் செய்வதற்கும் ஒரு அவதூறு குற்றம் செய்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது. சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு குற்றத்திற்கு தண்டனையாக ₹1 நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உச்ச நீதிமன்ற ஒரு நீதிபதி அவருக்கு அந்த தண்டனை கொடுக்கிறார். அந்த வழக்கறிஞருக்கு ₹1 நீ தண்டனை செலுத்துன்னு. இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அப்போது மக்கள் குற்றங்களை அதற்கான தண்டனைகளாக சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போது மனிதர்கள் தேவனுக்கு முன்பாக செய்த எந்த ஒரு குற்றத்திற்கும் எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்க முடியும். எல்லா மனிதர்களும் குற்றம் செய்த போது எல்லா மனுஷருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரத்தில் நம்முடைய குற்றத்தின் அளவை ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனம், அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்திலே கிறிஸ்து, கவனிங்கள், அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இந்த அக்கிரமக்காரர் என்பதற்கு ஆங்கிலத்தில் அன்காட்லி. அடுத்தது 8வது வசனம் பாருங்கள். ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த இடத்துல பாவிகள் என்ற இடத்திற்கு ஆங்கிலத்தில் சின்னர்ஸ் என்று வந்திருக்கிறது. ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த இடத்துல சத்துருக்கள் என்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம். அதற்கு ஆங்கிலத்தில் எனிமி. இப்போ 3 சொற்களை நம்ம கவனிக்கிறோம். அக்கிரமக்காரர் அன்காட்லி, பாவிகள் சின்னர்ஸ், சத்துருக்கள் எனிமீஸ். கடவுளுடைய பார்வையில் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள் எப்பேற்பட்ட வார்த்தைகளை உண்டாக்குகிறது என்று பாருங்கள். கடவுள் நம்மை அக்கிரமக்காரராக பார்க்கிறார், பாவிகளாக பார்க்கிறார், சத்துருக்களாக பார்க்கிறார். இந்த 3 பெயர்களும் சாத்தானுக்கு தான் பொருந்தும். இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒருவனுக்கும் எப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்க முடியும்? ரோமருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம், அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த நிலையில் மனுகுலத்திற்கு தேவன் எப்படிப்பட்ட தண்டனையை நிறைவேற்ற முடியும்? ரோமருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, அதாவது குற்றம் செய்த மனிதன்
அந்த குற்றத்தோடு போகலை. அந்த குற்றம் செய்ததன் காரணமாக அல்லது அந்த பாவம் செய்ததன் காரணமாக இன்னொன்றை அவன் இழந்து விட்டான். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தபோது தேவ சாயலை உடையவனாக இருந்தான். He had the image of God. ஆனால் அவன் பாவம் செய்த போது அதுக்கான ஒரு தண்டனை வெளியே வந்த போது அவனுக்கு கிடைச்சது. ஆனால் பாவம் செய்த உடனேயே அவன் தேவனுடைய சாயல் இழந்துட்டானான். இப்படி சொன்னால் உங்களுக்கு விளங்கும். ஒரு பயங்கரமான இன்ஸ்பெக்டர், அவருக்கு முதல் தண்டனை அவர் யூனிஃபார்மை கழட்டிட்டாங்க. ரெண்டாவதாக அவரை சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. இப்போ மேலே இருந்த அந்த அதிகாரத்தை காட்டக்கூடிய உடையை கட்டின உடனேயே அவன் சாதாரண ஆளாயிட்டான். அதுக்கப்புறம் எல்லா குற்றவாளிகளோடு சிறையில் தள்ளப்பட்டார். அது மாதிரி தான் நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் தேவன் தண்டிப்பதற்கு முன்பாகவே நாம் ஒன்றை இழந்துடுறோம். we lose our image of God. தேவனுடைய சாயலை நாம் இழந்து விடுகிறோம். இப்பொழுது நான் ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். குற்றம் எவ்வளவோ அதற்குரிய தண்டனை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரியான குற்றம் செய்தால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை தான் கிடைக்கும், இல்லையா? நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். உண்மையான குற்றவாளிகளை விட்டுட்டு பொய்யான அல்லது சம்பந்தமில்லாத ஒரு ஆளை கொண்டு போய் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி தண்டிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது சமுதாயத்தினுடைய ஒரு கேவலம். ஆனால் தேவனுடைய பார்வையில் எல்லா மனுஷருக்கும் தேவன் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் அந்த தண்டனையிலிருந்து ஒருவனும் தப்ப முடியாது. இதுதான் நிலைமை, இதுதான் ட்ராஜடி. சகோதரர்களே, எபிரேயர் 9வது அதிகாரத்தில் எல்லா விதமான குற்றங்களுக்கும் ஒரே விதமான ஒரு தண்டனையை, அதற்கான விலையை, பிராயசித்தத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம் கவனிங்கள். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம், கவனிங்க, பேனால் அடிக்கோடிடுங்கள், இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. வித்தவுட் ஷெட்டிங் ஆஃப் பிளட் தேர் இஸ் நோ ரிமிஷன். இது ஒரு முக்கியமான ஒரு உபதேசம். திஸ் இஸ் a very important doctrine. இந்த பைபிளினுடைய அடிப்படை சத்தியங்களில் ஒன்று இது. அதாவது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்படியானால் முதல் மனிதன் தொடங்கி எல்லா மனிதர்களுக்கும் தேவன் அவருடைய குற்றங்களை மன்னிப்பதாக இருந்தால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து இங்கே நிலைநாட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ நீதிமன்றங்களில் தண்டனை கொடுக்கும்போது அந்த தண்டனை இரத்தம் சிந்தி அதற்கான தண்டனையாக கொடுப்பது கிடையாது. இப்போ ஒரு கொலைக்காரர், அவருக்கு ஒரு மரண தண்டனை கொடுக்கணும். ஆனால் அவரை அவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கல, அவருடைய உடம்புக்கு தான் தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு 14 வருஷம் ஜெயிலில் இருன்னு சொல்லி. ஒரு தேச துரோகம் குற்றம் செய்கிறவர், அவர் ஒரு எலக்ட்ரிக் சேர்லேயே ஒரு தூக்கு கயிறுலேயே வைத்து கொள்கிறாங்க. ஆனால் அவருடைய உடல்லேருந்து ரத்தம் வடிகிற மாதிரி ஒரு தண்டனை எந்த ஒரு குற்றத்துக்கும் யாரும் கொடுக்கறது கிடையாது. ஆனால் தேவனுடைய நீதியின்படி, அவருடைய வார்த்தையின்படி தூய இரத்தம் சிந்தப்பட வேண்டும், பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட வேண்டும், உயிருள்ள இரத்தம் சிந்தப்பட வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டால், இரத்தத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியம் என்ன என்பதை லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இப்போ மனிதர்கள் நீதிமன்றத்தில் குற்றம், குற்றவாளி, தண்டனை, சிறை இப்படியெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அதெல்லாம் உடலுக்காகத்தான்.
அதாவது நீதிமன்றங்களில் வழங்கப்படுகிற எல்லா தீர்ப்புகளும் உடலை சார்ந்தது. அதாவது பாடிலி கமிட்டட் கிரைம், பாடிலி கமிட்டட் ஜெயில், இப்படி தான் அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படுது. ஆனால் மனிதன் செய்த குற்றம் அது ஆத்துமாவை சார்ந்தது. ஆத்துமாவுக்கான குற்றத்தையோ அதற்கான தண்டனையோ உலகத்திற்கு எந்த நீதிமன்றத்தாலும் வழங்க முடியாது. இதுதான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். The court of justice cannot punish a soul. ஆத்துமாவை தண்டிக்க முடியாது. ஆத்துமாவுக்கான குற்ற நிவாரணங்களை கொடுக்க முடியாது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. லைஃப் இஸ் இன் த பிளட். இந்த கண்டுபிடிப்பு ஒரு 200 வருஷமாக தான் விஞ்ஞான உலகத்துக்கே தெரிஞ்சது. மனுஷனுடைய உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் எதையோ சொல்லிட்டு இருந்தான். ஆணுடைய உயிர்நிலைன்னு சொல்கிறதுக்கு காரணமே அங்கே தான் உயிர் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தான். ஆனால் மனிதனுடைய உயிர் எங்கே இருக்குதுன்னா இரத்தத்தில் இருக்கிற அணுக்களில் இருக்குது. அப்போ பைபிள் பாருங்கள், எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட சத்தியம் விஞ்ஞானத்து நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் இல்லையா? ஆதாமுக்கு மட்டும்தானா அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் அந்த உயிர் இருக்கா? எல்லா மனுஷருக்கும் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவளுடைய உடலில் இருக்கும் இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 26வது வசனம், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களுக்கும் அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி. அப்போ எல்லா மனுஷருக்குள்ளும் அதே இரத்தம் தான் இருக்கு. அந்த இரத்தம் மனிதனுடைய உயிரை காண்பிக்கிறதாக இருக்கிறது. எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல. இது கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதனுடைய குற்றங்களையும் பாவங்களையும் இளங்காலை ஆட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தினால அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார். அதனால தான் பழைய ஏற்பாடு முழுவதும் பலிகளின் மார்க்கம், ரிலிஜன் ஆஃப் சாக்ரிஃபைசஸ், பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது தேவன் ஒரு புதிய இரத்தத்தை எல்லா மனுஷருக்காகவும் கொடுக்கிறார். அதுதான் அந்த புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம். பழைய ஏற்பாடு ஆடு இளங்காளை இவைகளின் இரத்தத்தினாலே குற்ற நிவாரணங்களை கொடுத்தது. ஆனால் புதிய ஏற்பாடு எல்லா ஜனங்களுக்கும். பாருங்கள், எபிரேயர் 9:12, வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு முறையும் பாவம் அல்லது குற்றம் செய்யப்படும் போது அதற்கான இரத்தம் சிந்தி பலிகளை செலுத்தினாங்க. ஒவ்வொரு முறையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, வருஷந்தோறும் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது தேவன் ஒட்டுமொத்தமாக எல்லா மனுஷருக்காக நித்தியம் அப்படின்னா இட்டர்னல்னு அர்த்தம், இட்டர்னல் சாக்ரிஃபைஸ், நித்தியமான ஒரு பலியை தேவன் கொடுத்து விட்டார். நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். ஆக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், பழைய ஏற்பாடு இளங்காளை ஆடு கடா இவைகளின் இரத்தம், புதிய ஏற்பாடு தேவனுடைய சொந்த குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம். இப்பொழுது எபிரேயர் 9வது அதிகாரம் 18ஆம் வசனம் கவனியுங்கள். அந்தப்படி முதலாம் உடன்படிக்கை, அதாவது பழைய ஏற்பாடு, முதலாம் உடன்படிக்கை இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. அப்போ பழைய ஏற்பாடு இரத்தத்தை முன்னிட்டு தான் அந்த ஏற்பாடு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக நாம் படிக்கிறோம். அதை மோசே எப்படி சொன்னாருன்னு கவனிங்க. எபிரேயர் 9வது அதிகாரம் 20வது வசனம்,
தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். blood of the covenant, உடன்படிக்கையின் இரத்தம். கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்த போது அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உடன்படிக்கையின் இரத்தம் என்று கூறுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது நம்முடைய பாவங்களுக்காக, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு தந்திருக்கிறார். அதான் நம்ம புதிய ஏற்பாடுன்னு இதை சொல்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தில் அவர் சிந்திய இரத்தம் புதிய உடன்படிக்கையின் உலகளாவிய இரத்தமாக பிரதிஷ்டையாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இரத்தம் 4 விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஒன்று, இரத்தம் தேவனுக்கு முன்பாக மனிதனை அடையாளப்படுத்துகிறது. 2, இரத்தம் தேவனுக்கு முன்பாக மனிதனுடைய பலியாக இருக்கிறது. 3, இரத்தம் தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கையாக இருக்கிறது. 4, இரத்தம் பாவ மன்னிப்பிற்கான குற்ற நிவாரண விலையாக இருக்கிறது. 4 விஷயங்கள். The blood is a sign before God. Blood is a sacrifice on the altar. Blood is a covenant before God. Blood is a price for the forgiveness of our sin. இப்போ இதுவரைக்கும் நாம் படித்த இந்த 4 கருத்துக்கள் தான் பாவ மன்னிப்புக்கான ஒரு விலையாக. இப்போ குற்றம், தண்டனை அப்படின்னு உலகத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? குற்றம் உடலுக்கு தான், தண்டனையும் உடலுக்கு தான். நான் சொன்னது விளங்குச்சா உங்களுக்கு? இப்போ நீதிமன்றத்துக்கு போகிறாங்களே, அவங்களுடைய உடல் செய்த குற்றங்களுக்கு தான் நீதிமன்றத்தில் உடலுக்கான தண்டனை தான் கொடுக்குறாங்க. மனிதனுடைய ஆத்மாவுக்கு அதை எடுத்து சொல்ல நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. மனிதன் இன்னொரு மனிதனுடைய ஆத்மாவுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. ஆகவே தான் பைபிள் நமக்கு ஆத்மாவுக்கான குற்ற நிவாரண பலியை இயேசுவின் இரத்தத்தினாலே தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். இப்போ அடிப்படையான ஒரு கருத்தை நம்ம கவனிச்சோம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இது ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு அடிப்படையான ஒரு போதனை. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் பலவிதமான மதங்களில் இருந்தோம். குறிப்பாக இந்து மதத்தில் இருந்திருப்போம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஊர்லெல்லாம் ஏகப்பட்ட பலிகளை மனிதர்கள் செலுத்தினாங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் மக்கள் பலிகளை செலுத்தினாங்க. எல்லா பலிகளும் உலகம் முழுதும் ஏதோ ஒரு வகையில் கொடுக்கப்பட்டது. நம்ம ஊரில் யானையை பலியாக கொடுத்தாங்க, குதிரையை பலியாக கொடுத்தாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலர்கள் சுத்தமான மிருகமாகிய ஆடு, காளை இவைகளை தான் பலியாக கொடுத்துருக்காங்க. அசுத்தமான மிருகங்களாகிய குதிரையோ யானையோ வேற மிருகத்தையோ அவர்கள் பலியாக கொடுக்கல. இது எப்படியோ போகட்டும். ஆனால் உலகம் முழுவதும் பலிகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த சமுதாயம் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2000 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் எல்லா மதங்களிலும் இந்த பலிகள் கொடுக்கப்படுவது நிறுத்தப்பட்டு கொண்டே வருகிறது. இப்போ கடந்த 500 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் பலி மார்க்கம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இப்போ ஒரு 200 வருஷமாக நமக்கு காதில் எப்பவுமே கேட்குறதே இல்லை பலி அங்கே கொடுத்தாங்க இங்கே கொடுத்தாங்கன்னு. ஆனால் பலி கொடுத்த இடம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் போனீங்கன்னா அந்த கோயிலுடைய பிரகாரத்தில் ஒரு பெரிய கல் இருக்கும். அதை பலிப்பீடம்னு சொல்கிறாங்க இன்றைக்கும். அது மேலே பார்த்தீங்கன்னா 1 வயது உள்ள ஒரு கன்றுக்குட்டி, கொம்பு இருக்காது அதுக்கு. அது கர்ப்பகிரகத்தை நோக்கி அப்படியே தரையில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கும் அந்த பலிப்பீடத்தின் மேலே. அதே காட்சியை தான் பழைய ஏற்பாடு நமக்கு போதிக்குது. கொம்பு முளைத்த வயதான மாடுகளை எல்லாம் பலி கொடுக்கல. 1 வயது உள்ள பழுதற்ற காளையோ ஆட்டையோ தான் பலியாக கொடுத்துருக்காங்க. ஆக நம்முடைய நாட்டில் பலிகள் நிறுத்தப்பட்ட பிறகு அதை ஞாபகப்படுத்துகிற வகையில் இன்றைக்கும் பலிப்பீடங்கள் இருக்கிறது. அது மேலே கல்லால் செய்யப்பட்ட ஒரு கன்றுக்குட்டி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது அந்த பழைய கால
பலிகளை நினைவுபடுத்துவதற்கான வடிவங்களாக இவைகள் இருக்கிறது. இப்போ உலகம் முழுவதுமே பலி கொடுக்கறது இல்லை. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு பலி எல்லா மனுஷருக்காகவும் குற்றமற்ற இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்திலிருந்து ஒழுகிய இரத்தம் தேவனுடைய பார்வையில் பாவம் மன்னிப்புக்கான விலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். கையில் பேனா இருந்தால் அடிக்கோடிடுங்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில் உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்கும் ஒரு மன்னிப்பை வழங்குகிறார். ஃபாதர், forgive them, they do not know what they are doing. அவர்கள் இன்னது செய்கிறார்கள் என்று அறியாதிருக்கிறார்கள். இந்த மன்னிப்பு தான் இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 34வது வசனம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அப்போ சிலுவை நமக்கு இயேசுவின் இரத்தத்தை காண்பிக்கிறது. இரத்தம் முடிந்த போது மீதம் இருந்த நிணநீர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர்த்தன்மையும் கூட வெளிப்பட்டது. அதாவது இறைச்சி கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா புதிதாக வெட்டின அந்த கறி அங்கே தொங்கும்போது சொட்டு சொட்டாக ரத்தம் வடியும். ஆனால் எப்போதும் வடியாது. எல்லாம் முடிஞ்ச பிறகு காஞ்சி போயிடும். இயேசு கிறிஸ்துனுடைய உடல் உள்ள அத்தனை இரத்தமும் வடிந்த பிறகு லேசாக தண்ணீர் போன்ற ஒன்று வெளியே வந்ததாம். ஆக இயேசு முழுமையாக தமது இரத்தத்தை குற்ற நிவாரண பலியாக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு உண்டாகாது என்ற அந்த சத்தியத்தை நிறைவேற்றுகிறவராக அவர் சிலுவிலே மரித்தார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இது ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளுடைய முதல் 2 பிள்ளைகள், காயின், ஆபேல். இதில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தார். அப்படி கொலை செய்த போது ஆபேலினுடைய இரத்தம் பூமியிலே சிந்தியது. அந்த இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது என்று நாம் இங்கே படிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ரத்தத்துக்கு வாய் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, ரத்தம் சத்தம் போட்டதுன்னு அர்த்தம் இல்லை. சிந்திய இரத்தத்தில் உயிர் இருக்கிறதை தேவனுக்கு தெரியும். நம்முடைய உடல் ஓடுகிற இரத்தத்தின் உயிர் தேவனுக்கு தெரியும். blood cannot call, but God knew that. அவனுடைய இரத்தம் சிந்தப்பட்டதை தேவன் அறிந்து கொண்டு, நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். அதனால தான் என் அன்பு சகோதரர்களே, தேவன் தம்முடைய சொந்த மகனை குற்ற நிவாரண பலியாக சிலுவையிலே அவருடைய இரத்தம் சிந்தியதை தேவன் கண்டார். அந்த இரத்தம் இன்றைக்கும் பேசுகிறது. பாவ மன்னிப்பை தேடுகிற மனிதனுக்கு, குற்ற நிவாரணத்தை தேடுகிற மனிதனுக்கு, பலவீனமாய் தேவனிடத்திலே சேருகிற மனிதனுக்கு, பாவியாக சேருகிற மனிதனுக்கு, சத்துருவாக தேவனிடத்திலே சேருகிற மனிதனுக்கு இயேசுவின் இரத்தம் பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைய செய்தி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை இதனுடைய தொடர்ச்சி நாம் கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்ற இந்த அடிப்படை சத்தியத்தை விளங்கி கொள்ளவும் உறுதியாக பற்றி கொள்ளவும் எங்களை ஏவியருளும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேட்டருளும். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 938550
0082. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?